முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பாக்குறவங்க மனசுல முருகனை நினைச்சு ஓம் முருகன் டைப் பண்ணுங்க. இப்ப நீங்க முருகனை வேண்டி மனசார வழிபாடு பண்றீங்க அப்படின்னா இது உங்களோட சந்ததியர்கள்ல, உங்களோட குடும்பத்துல, உங்களோட முன்னோர்கள்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன் கிடையவே கிடையாது. உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அம்மா அப்பாவா, தாத்தா பாட்டியா, இல்ல தாத்தா பாட்டியோட கொள்ளு பாட்டியா இருந்தாலும் சரி, அவங்க த்ரூவா அவங்களோட வேண்டுதல், அவங்களோட மனசார வேண்டி சில விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நடந்திருக்கு. அதோட கனெக்ஷன் தான் இப்பவும் நீங்க முருகன் கூட ரொம்ப கனெக்டடா இருக்கீங்க. அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் ஃபீல் பண்றீங்க. முன்னாடி கேட்டு நீங்க வேணும்னு நீங்க எதிர்பார்த்திருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட கையில கிடைச்சிருக்கு. சோ இதுக்கே நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். உங்களோட கையில இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நினைச்சு நீங்க ரொம்ப ஹாப்பி ஆகுங்க. முருகனோட பிளெஸிங்ஸ்ல பல விஷயங்கள் அப்படியே லைன் அப் பண்ணி இருக்கு உங்களோட லைஃப்ல. இந்த நம்பிக்கையோட டெய்லியும் ஒரு சின்ன பூ முருகனுக்கு முன்னாடி உங்களோட வீட்டிலேயே வச்சு நீங்க வேண்டிட்டு போங்க. கண்டிப்பா நீங்க வேண்டி கேட்கறது 48 நாள்ல அவர் இருக்காரு உங்க கூட தான் அப்படின்றத நிரூபிச்சு காட்டுவாரு. ஓம் முருகா.